இப்போ கோலிவுட்ல டாக் ஆஃப் த டவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் படத்தை பற்றி தான். சிவகார்த்திகேயனோட புது படம் அண்ட் லிங்குசுவாமியோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ளஸ் இந்த படத்தில் வந்து சேர்ந்துருக்கு. அண்ட் என்னம்மா இப்படி பண்ணுறீங்கம்மா அந்த பாட்டு வேற பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஹிட் ஆயாச்சு. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் ரொம்ப ரீசெண்டாக நடந்தது. இதை பற்றி பார்த்துடலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட இயக்குனர் பொன்ராம் இயக்கும் ரஜினி முருகன் படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார். இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறார். மேலும் சூரி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். மூவி அண்ட் ஒரு சீன் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் வந்து எனக்கே டவுட்டாக வந்துச்சு, நானா அது அப்படின்னு. அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடிட்டர் விவேக் கிருஷ்ணன் சார் நேஷனல் அவார்டு கண்டிப்பாக இந்த படத்தில் அவருக்கு அந்த அவார்டு கிடைக்கணும். ரஜினி முருகன் சொல்லும்போது பொன்ராம் சார்ட்ட வந்து ஏன் சார் ப்ளீஸ் சார், ஏற்கனவே வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க சார், வேணாம் சார் விட்டுறலாம் சார் அப்படின்னு. இல்லை டைட்டில் இப்போ வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க, அப்புறமா நான் கதை சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு நான் விட்டு வந்துட்டேன். அப்புறமா கதை சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா ரஜினி முருகன் டைட்டில் வச்ச பிறகு ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி என்னவாக இருக்குன்னா, எதுக்கு இந்த டைட்டில் இப்போ வைக்கிறான், இவனுக்கு என்னவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னா, இது என்ன எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் படத்தில் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு 20வது நிமிஷம் 25வது நிமிஷம் அந்த கதை போகும்பொழுது அங்கே ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இவ்விழாவில் இசையமைப்பாளர் இமானுடைய தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடினார் படக்குழுவினர். என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோள் இந்த படத்தில் இருக்குது. ஒரு தகப்பன் குழந்தைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உருவாக்கி வாலிபமாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளவோ வேதனைகளை கேவலங்களை சுமந்து ஒரு தகப்பன் எல்லாத்தையும் உருவாக்குறான். அந்த பிள்ளைங்க அடிதடி வெட்டு குத்துன்னு போய் வாழ்க்கையை வீணாக்காமல் நல்லா வாழ்நாளில் பெருசாக செட்டில் ஆகிடணுங்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சு பிள்ளைங்க அங்கங்கே செட்டில் ஆகிடுது. மேலும் இப்படத்தின் பாடல்கள் மற்றும் டீசரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டது. ஷைலஜா பாலசுப்ரமணியன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.